இன்று இரவு நீங்கள் தூங்க போறீர்கள். ஆனால் ஒரு கேள்வி, நீங்கள் தூங்கும்போது உங்கள் மூளையும் தூங்குகிறதா? பெரும்பாலான மக்கள் ஆமாம் என்பார்கள். ஆனால் அதுதான் மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் நீங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் உங்கள் மூளை மட்டும் இன்னும் வேலை செய்து கொண்டேதான் இருக்கும். அது உங்கள் இதயத்தை துடிக்க வைக்கிறது, உங்கள் மூச்சை சீராக வைத்திருக்கிறது, உங்கள் உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்துகிறது. மிக முக்கியமாக, நீங்கள் இன்று முழுவதும் அனுபவித்த ஒவ்வொரு விஷயத்தையும் அமைதியாக ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கும். நீங்கள் தூங்குகிறீர்கள், ஆனால் உங்கள் மூளை வேலை நிறுத்தவில்லை. அதனால்தான் விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். தூக்கம் என்பது மூளைக்கு ஓய்வு அல்ல, அது வேறு விதமான வேலை. இந்த வீடியோவில் நீங்கள் தூங்கும்போது உங்கள் மூளையில் நடக்கும் 7 ஆச்சரியமான விஷயங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோவை முழுவதும் பார்த்த பிறகு இன்று வரை நீங்கள் நினைத்திருந்த தூக்கம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மாறிவிடும். உங்கள் மூளை உங்கள் சுத்தம் செய்கிறது. இதை கேட்டதும் உங்களுக்கு சிரிப்பு வரலாம். மூளை எப்படி சுத்தம் செய்யும்? ஆனால் இது உண்மை. நாம் நாள் முழுவதும் சிந்திக்கிறோம், வேலை செய்கிறோம், மொபைல் பார்க்கிறோம், பேசுகிறோம், படிக்கிறோம். இந்த எல்லா செயல்களும் மூளையில் பல கழிவு பொருட்களாக உருவாகின்றனர். உடம்பில் வியர்வை வெளியேறுவது போல மூளைக்கு அந்த கழிவுகள் அகற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை மூளை எப்பொழுது செய்கிறது தெரியுமா? நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் நேரத்தில். ஆராய்ச்சியாளர்கள் இதை கிளிம்பட்டிக் சிஸ்டம் என்று அழைக்கிறார்கள். அதாவது தூங்கும் நேரத்தில் மூளையின் செயல்களுக்கு இடையிலான இடைவெளி கொஞ்சம் அதிகரிக்கிறது. அதன் வழியாக ஒரு சிறிய திரவம் ஓடி நாள் முழுவதும் சேர்த்திருந்த தேவையற்ற கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது. அதனால்தான் தொடர்ந்து தூக்கம் குறைவால் இருப்பவர்களுக்கு மறதி, கவனக்குறைவு, மன அழுத்தம் அதிகமாக காணப்படுகிறது. அதாவது நீங்கள் தூங்கவில்லை என்றால் உங்கள் மூளைக்கு தினமும் செய்ய வேண்டிய சுத்தம் செய்ய வேலை முழுவதுமாக நடக்காமல் போகலாம். ஒரு வீட்டை பல நாட்கள் சுத்தம் செய்யாமல் விட்டால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி மூளைக்கும் ஓய்வான் தூக்கம் மிக அவசியம். அதனால் இது ஆரம்பம் மட்டும்தான். ஏனென்றால் நீங்கள் தூங்கும்போது உங்கள் மூளை இன்னொரு மிக முக்கியமான வேலையை செய்கிறது. உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய வேலை அதுதான். இப்போது ஒரு கேள்வி, நீங்கள் எப்போதாவது ஒரு கனவில் இருந்து திடீரென்று பயந்து எழுந்தீர்களா? அல்லது வாழ்க்கையில் ஒருபோது நடக்காத ஒரு விஷயத்தை கனவில் மிக உண்மையாக அனுபவித்தீர்களா? அப்படியென்றால் அந்த காட்சியை யார் உருவாக்குகிறார்கள்? யாராவது உங்கள் மூளைக்குள் திரைப்படம் ஓட்டுகிறார்களா? இல்லை, அந்த திரைப்படத்தின் இயக்குனர், கதையாசிரியர், ஒளிப்பதிவாளர் எல்லாமே உங்கள் மூளைதான். நீங்கள் தூங்க ஆரம்பித்த சில நேரங்களுக்கு பிறகு உங்கள் உடல் அமைதியாக இருந்தாலும் மூளையின் சில பகுதிகள் மிக சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக REM ஸ்லீப் என்று அழைக்கப்படும் தூக்க நிலை. இந்த நேரத்தில் உங்கள் கண்கள் மூடியிருந்தாலும் கண்களில் உள்ள மிக வேகமாக அசைகின்றனர். அதனால்தான் இதற்கு ரேபிட் ஐ மொமெண்ட் என்று பெயர். ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த REM நிலையின் போது நீங்கள் விழித்திருக்கும் நேரத்தில் இருக்கும் அளவிற்கும் மூளை செயல்பாடு அதிகமாக இருக்கலாம். அதனால்தான் கனவுகள் எவ்வளவு உண்மையாக தோன்றுகின்றன. ஆனால் மூளை ஏன் கனவுகளை உருவாக்குகிறது? இதற்கு விஞ்ஞானிகளிடம் இன்னும் ஒரே பதில் இல்லை. ஆனால் பல ஆய்வுகள் சில முக்கிய காரணங்களை சொல்கின்றது. முதல் காரணம் நினைவுகளை ஒழுங்குபடுத்துவது. நாள் முழுவதும் நீங்கள் பார்த்த முகத்தை, கேட்ட வார்த்தைகளை, அனுபவித்த உணர்வுகளை, இவை அனைத்தையும் மூளை ஒன்றாக இணைத்து சேமிக்க முயற்சிக்கிறது. சில நேரங்களில் நேற்று பார்த்த ஒருவர் 10 வருடங்களுக்கு முன் படித்த பள்ளியும் முற்றிலும் வேறு ஒரு இடமும் ஒரே கனவில் தோன்றுகிறது. இரண்டாவது காரணம் உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்துவது. ஒரு நாள் உங்களுக்கு அதிக பயம், கவலை அல்லது சந்தோஷம் ஏற்பட்டால் அதை மூளை கனவுகளின் மூலம் செயலாக்க முயற்சி செய்யலாம். அதனால் கனவுகள் வெறும் கற்பனை அல்ல, அவை உங்கள் மனநிலையின் ஒரு பிரதிபலிப்பாக இருக்கலாம். ஆனால் இன்றும் ஒரு பெரிய மர்மம் இருக்கிறது. ஏன் சில கனவுகள் பல ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு நினைவில் இருக்கின்றனர்? மற்ற சில கனவுகள் எழுந்த 2 நிமிடங்களிலே மறைந்து விடுகின்றனர். இப்போது ஒரு விஷயத்தை கற்பனை செய்து பாருங்கள். இரவு 2 மணி.
உங்கள் அறை முழுவதும் அமைதி. நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் மூளை மிகவும் முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நிமிடம் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்க உங்கள் இதயம் எப்படி தொடர்ந்து துடிக்கிறது? உங்கள் மூச்சு எப்படி தானாக இயங்குகிறது? திடீரென்று வெளியே ஒரு பெரிய சத்தம் கேட்டால் நீங்கள் எப்படி உடனே விழித்துக் கொள்கிறீர்கள்? இதற்கெல்லாம் காரணம் உங்கள் மூளையின் பிரெயின்ஸ்டம் என்ற பகுதி. நீங்கள் தூங்கினாலும் இந்த பகுதி ஒருபோதும் முழுமையாக ஓய்வெடுப்பதில்லை. அது ஒவ்வொரு நொடியும் உங்கள் மூச்சை கண்காணிக்கிறது, இதய துடிப்பை சீராக வைத்திருக்கிறது, உடலின் வெப்பநிலையை சமநிலைப்படுத்துகிறது. அதனால் நீங்கள் தூங்கும்போது கூட உங்கள் உடல் உயிருடன் பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனால் இதுதான் மிக ஆச்சரியமான விஷயம். நீங்கள் கனவு காணும் REM ஸ்லீப் நேரத்தில் மூளை மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் உடலின் பெரும்பாலான தசைகள் தற்காலிகமாக அசையாமல் இருக்கும். ஏன் தெரியுமா? ஒருவேளை கனவில் நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தால் உண்மையிலும் ஓட ஆரம்பித்தால் என்ன ஆகும்? கனவில் நீங்கள் மலை மீது இருந்து குதித்தால் உண்மையிலும் குதிக்க முயன்றால் அதனால்தான் இயற்கை ஒரு பாதுகாப்பு முறையை உருவாக்கியுள்ளது. REM ஸ்லீப்பில் மூளை தற்காலிகமாக உடலின் தசைகளை செயலிழக்க செய்கிறது. இதனால் விஞ்ஞானிகள் REM அட்டோனியோ என்று அழைக்கிறார்கள். இது ஒரு பாதுகாப்பு அமைப்பு. ஆனால் சில நேரங்களில் இந்த அமைப்பில் ஒரு சிறிய தாமதம் நடக்கும். மூளை விழித்துவிடும், ஆனால் உடல் இன்னும் அந்த REM நிலையில் இருக்கும். அப்போது மனிதர்களுக்கு தங்களால் கை கால்களை அசைக்க முடியாது போல் தோன்றும். சிலருக்கு அறையில் யாரோ இருப்பது போலவும் யாரோ மார்பின் மீது அமர்ந்திருப்பது போலவும் பயம் ஏற்படலாம். பலர் இதை அமானுஷ்ய சம்பவம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அறிவியல் இதை ஸ்லீப் பேரலிஸ் என்று விளக்குகிறது. அதாவது உங்கள் மூளை மற்றும் உடல் சில நேரங்களில் ஒரே நேரத்தில் ஒத்திசைவாக செயல்படாமல் இருந்தால் இது காரணமாக இருக்கலாம். இதை அனுபவித்தவர்கள் இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம் என்று சொல்வார்கள். ஆனால் இதற்கு பின்னாலும் மூளையின் இன்னொரு பெரிய ரகசியம் இருக்கிறது. நீங்கள் தூங்கும்போது உங்கள் மூளை உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான நினைவுகளை தேர்வு செய்கிறது, எதிர்காலத்திற்காக சேமிக்கப்படுகிறது. இரவு மணி 3. வீடு முழுவதும் அமைதி. எல்லோரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று உங்கள் கண்கள் திறக்கின்றன. கடிகாரத்தை பார்த்தால் 3:07 அல்லது 3:18 அல்லது 3:32. இப்படி பலருக்கும் இதே நேரத்தில் அடிக்கடி விழிப்பு வருகிறது. இதனால்தான் சிலர் இரவு 3 மணி என்பது அமானுஷ்ய நேரம் என்று நம்புகிறார்கள். சமூக வலைத்தளங்களிலும் இதை பற்றி ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்கின்றனர். ஆனால் உண்மையில் அறிவில் என்ன சொல்கிறது? முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நமது தூக்கம் ஒரே மாதிரி இருக்காது. அது ஒரு 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை பல நினைவுகளை கடந்து செல்கிறது. ஆழ்ந்த தூக்கம், லேசான தூக்கம், REM ஸ்லீப், இப்படி ஒரு சுழற்சியான இரவு முழுவதும் தொடர்கிறது. இந்த சுழற்சியில் சில நேரங்களில் உங்கள் உடல் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து லேசான தூக்கத்திற்கு மாறும். அந்த நொடியில் சிறிய சத்தம், அறையின் வெப்பநிலை மாற்றம் அல்லது உங்கள் உடலின் இயல்பான செயல்பாடுகள் உங்கள் சில வினாடிகளுக்கு விழிக்க வைக்கலாம். இது முற்றிலும் இயல்பான ஒன்று. ஆனால் இன்னொரு காரணமும் இருக்கிறது. இரவு கடைசி பகுதியில் நம் உடலில் கார்டிசோல் என்ற ஹார்மோனின் அளவு மெதுவாக அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. இதுதான் உங்களின் காலையில் எழும்ப உடலை தயார்படுத்தும் இயற்கையான செயல்முறை. சிலருக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் இந்த ஹார்மோன் சிறிது முன்பே அதிகரிக்கலாம். அதனால் இரவு 3 அல்லது 4 மணிக்கே விழித்து கொள்ளலாம். அதற்கு பேய், அமானுஷ்ய சக்தி அல்லது மர்ம சக்திகள் என்பதற்கு அறிவியல் ஆதாரம் இல்லை. ஆனால் அந்த அனுபவம் சாதாரணமானதென்று அர்த்தமில்லை. உங்கள் உடல் ஏதோ ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறது. எனக்கு நல்ல தூக்கம் தேவை, எனக்கு மன அமைதி தேவை என்று அது அமைதியான சிக்னலை அனுப்புகிறது. ஆனால் இப்போது இந்த வீடியோவில் மிக ஆச்சரியமான பகுதி வரப்போகிறது. நீங்கள் தூங்கும்போது சிலர் பேசுகிறார்கள், சிலர் நடக்கிறார்கள்,
சிலர் கண்களை திறந்தபடியே எதையோ யோசிக்கிறார்கள். ஆனால் காலையில் அவர்களுக்கு அது எதுவுமே நினைவில் இருப்பதில்லை. இது எப்படி சாத்தியம்? ஒரு குடும்பத்தில் இரவு எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒருவர் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறார். கதவை திறக்கிறார். சமையலறைக்கு செல்கிறார். சில பொருட்களை எடுத்து வருகிறார். பிறகு மீண்டும் வந்து படுக்கிறார். ஆனால் காலையில் எழுந்த பிறகு அவருக்கு எதுவுமே நினைவில் இல்லை. சில சினிமா காட்சிகள் அல்ல, உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்களுக்கு நடக்கும் ஒரு உண்மையான சம்பவம். இதைதான் ஸ்லீப் வாக்கிங் என்று அழைக்கிறார்கள். ஆனால் ஒரு கேள்வி, ஒருவர் தூங்கிக் கொண்டே எப்படி நடக்க முடியும்? அறிவியல் சொல்வது, அந்த நேரத்தில் மூளையின் ஒரு பகுதி இன்னும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும். ஆனால் உடலை இயக்கும் சில பகுதிகள் மட்டும் தற்காலிகமாக செயல்பட ஆரம்பித்துவிடும். அதனால்தான் அவர் நடப்பார். சில நேரங்களில் பேசுவார்கள். ஆனால் அவருடைய விழிப்புணர்வு முழுமையாக இருக்காது. அதனால் காலையில் எழுந்ததும் ஞாபகம் இருக்காது. ஆனால் இதைவிட மக்களை அதிகம் பயமுறுத்தும் ஒரு அமானுஷ்யம் இருக்கிறது. அது ஸ்லீப் பேரலிஸ். ஒரு நிமிடம் நீங்கள் கண்களை திறந்து விட்டீர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிகிறது. அறை தெரிகிறது, சுவர் தெரிகிறது, கதவு தெரிகிறது. ஆனால் உங்களால் ஒரு விரலை கூட அசைக்க முடியவில்லை. கத்த முயற்சிக்கிறீர்கள், சத்தம் வரவில்லை. மார்பின் மீது யாரோ அமர்ந்திருப்பது போல் ஒரு உணர்வு. அறையில் யாரோ நிற்பது போல ஒரு நிழல். பலர் இந்த அனுபவத்தை பேய், அமானுஷ்ய சக்தி என்று நினைத்து பயப்படுகிறார்கள். ஆனால் அறிவியல் வேறொரு விளக்கத்தை தருகிறது. நீங்கள் ராம் ஸ்லீப்பில் இருக்கும்போது உடலில் தசைகள் தற்காலிகமாக செயலிழக்க செய்கிறது. சில நேரங்களில் மூளை முதலில் விழித்துவிடும். ஆனால் உடல் இன்னும் ராம் நிலையிலே இருக்கும். அதனால் சில வினாடிகள் அல்லது ஒரு நிமிடம் வரை உங்களால் அசைய முடியாது. அதுதான் ஸ்லீப் பேரலிஸ். இது பயங்கரமாக தோன்றலாம், ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அது ஆபத்தானதல்ல. சில நொடிகளில் உடலும் மூளையும் மீண்டும் ஒரே நேரத்தில் இயங்க ஆரம்பித்துவிடும். ஆனால் இப்போது இந்த வீடியோவில் மிக முக்கியமான பகுதிக்கு வரப்போகிறோம். நீங்கள் தொடர்ந்து குறைவாக தூங்கினால் உங்கள் மூளையில் என்ன நடக்கும்? மறதி, கவனக்குறைவு, மன அழுத்தம், இவை எப்படி ஆரம்பிக்கின்றனர்? ஒரு கடைசி கேள்வி, ஒரு நாள் சரியாக தூங்கவில்லை என்றால் என்ன ஆகும் என்று பலரும் சாதாரணமாக நினைக்கிறார்கள். ஆனால் அறிவியல் சொல்வது, ஒரே ஒரு இரவு மோசமான தூக்கம் கூட உங்கள் மூளையின் செயல்திறனை பாதிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் கவனித்து இருக்கிறீர்களா? தூக்கம் குறைந்த நாளில் சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும். ஒரு வார்த்தையை நினைவுபடுத்த முடியாது, தடுமாறுவீர்கள். ஒரு வேளையில் கவனம் செலுத்த முடியாது. இது சோம்பேறித்தனம் அல்ல, இது உங்கள் மூளை கொடுக்கும் எச்சரிக்கை. ஏனென்றால் தூக்கத்தின் போது மூளையில் புதிய நரம்புகளை வலுப்படுத்தப்படுகிறது, நினைவுகள் உருவாக்கப்படுகிறது, தேவையில்லாத தகவல்கள் நீக்கப்படுகிறது. இந்த வேலை தினமும் நடைபெற வேண்டும். அது நடக்கவில்லை என்றால் மெதுவாக மறதி ஆரம்பிக்கும், முடிவெடுக்கும் திறன் குறையும், கவனம் சிதறும், மன அழுத்தம் அதிகரிக்கும். அதனால் மருத்துவர்கள், அறிவியலாளர்கள் தினமும் போதுமான தூக்கம் மிகவும் அவசியம் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். ஆனால் இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கிறது. நீங்கள் இன்று இரவு தூங்க செல்லும் போது உங்கள் உடல் ஓய்வெடுக்கலாம். ஆனால் உங்கள் மூளை அமைதியாக உங்கள் நாளைய வாழ்க்கையை தயார்படுத்தி கொண்டிருக்கும். உங்கள் நினைவுகள் பாதுகாக்கும், உங்கள் உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தும், உங்கள் உடலை பாதுகாக்கும், உங்கள் சுவாசத்தை கவனிக்கும். நீங்கள் ஒன்றும் செய்யாமல் படுத்திருந்தாலும் உங்களுக்காக உங்கள் மூளை ஒரு நொடி கூட விடுமுறை எடுக்காமல் வேலை செய்து கொண்டிருக்கும். அதனால்தான் தூக்கம் என்பது நேரத்தை வீணாப்பதல்ல, அது நாளைய வெற்றிக்காக உங்கள் மூளை செய்யும் மிக முக்கியமான முதலீடு. இன்று இரவு தூங்குவதற்கு முன் ஒரு நிமிடம் நீங்கள் இந்த வீடியோவை நினைத்து பாருங்கள். நான் தூங்கப் போகிறேன், ஆனால் என் மூளை இப்போதுதான் தனது முக்கியமான வேலையை ஆரம்பிக்கப் போகிறது. ஒருவேளை அந்த ஒரு சிந்தனையே தூக்கத்தை பற்றி உங்கள் பார்வை என்னவென்று மாறிவிடலாம். இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்கள் சிந்தனை எப்படி இருக்கிறது? தூக்கம் என்றால் என்னவென்று நினைக்கிறீர்கள்? அப்படி என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும்
மீண்டும் ஒரு புதிய மர்மமான சிந்திக்க வைக்கும் தலைப்புடன் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.